அதோட ஹெட் குவாலிட்டி பாத்தீங்களா? மெயினா நம்ம குவாலிட்டி தான் ப்ரோ பாக்குறோம். லைட் எதுவுமே கிடையாது. ஆனா சூப்பரா இருக்கும் குவாலிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களால சின்னதுல அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால இது ஆரம்பிச்சேன். ஆமா. அப்ப பிரைசிங் உங்ககிட்ட எந்த மாதிரி இருக்கும்? 35 ரூபாயில இருந்தே இருக்கு. குட்டி 35 ரூபாயில இருந்து இருக்கு. ரெகுலரா கிடைக்குமான்னு தெரியல. குவாலிட்டிஸ் 500ல இருந்து இருக்கு. இதுமே வந்து இன்னும் நல்லா வரும் ப்ரோ. நம்ம இப்போதைக்கு இந்த குவாலிட்டிக்கு வந்து 2000ல இருந்து இருக்குங்க. 2000ல இருந்து 5000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கேன். கோயம்புத்தூர்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல நான் அதான் அது யோசிக்கிறேன். என் பக்கத்துல இழுக்கணும்ன்ற இதுல சூப்பரான ஃபார்முக்கு வந்திருக்கேன். யாரோட ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா இவர் சேனல் நீங்க பாத்திருப்பீங்க, விவசாயியின் பார்வை. சுத்தி இங்க இருக்கிற மீன் ஃபார்ம் எல்லாம் வந்து வீடியோ எடுப்பாப்ல. இவர் ஃபார்ம் வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பட் நான் ஒரு சின்ன ஃபார்ம் தான் வந்து நான் எதிர்பார்த்து வந்தேன். பட் வந்து பார்த்தாதான் எந்த அளவுக்கு ஃபார்ம் பெருசா இருக்குன்னு தெரியுது. மெயினா வந்து ஃப்ளோரான் பண்றாரு, அதை தாண்டி வந்து பீட்டாஸ் பண்றாரு. பட் பீட்டாஸ் ஹோல்சேல் மட்டும் தான் பண்றாரு. பீட்டாஸ் ஹோல்சேல்ல பண்றாரு. மற்றபடி ஃப்ளோரான்லாம் அட்டகாசமா இருக்கு. நான் பார்த்துட்டேன், நீங்களும் பாருங்க கண்டிப்பா. அதே மாதிரி இந்த விவசாயியின் பார்வை ஏன்னு இன்னைக்கு காலில இருந்து இவர் கூட இருந்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விவசாயத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. சுத்தி வந்து விவசாயம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு. கண்டிப்பா ஒரு சேனலை செக் பண்ணி பாருங்க. ஃபார்ம் இந்த வீடியோல நம்ம செக் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இங்க என்னென்ன மீன் வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ப்ரோ. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளவரான் தான் இங்க மெயினா வச்சிருக்கோம். அது போக வந்து நம்ம பீட்டா, போலார் பேரட் அதெல்லாம் வச்சிருக்கோம். ஆனா மெயின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போலார் பேரட் பண்றீங்க. போலார் பேரட் பண்றோம். ஓகே. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து ஃபைட்டர் பிடிக்கும். சின்னல இருந்து அதை வளர்த்து வந்து அதை அப்படியே பிசினஸா மாத்திட்டேன். இப்போ நீங்க என்ன காரணத்துக்காக ஃப்ளவரான் பண்றீங்க? இல்ல ஆக்சுவலா இது ஃப்ளவரான் பிடிக்கும். ஆனா வந்து நீங்க வளர்த்துன்னு சொன்னீங்களே, ஆனா எங்கனால அது வளர்த்த முடியல. ஓகே. வளர்த்த முடியாம அது ஆசை வந்து சின்ன வயசுல அஃபோர்ட் பண்ண முடியல. அப்போ வந்து வாங்க முடியல. ஏன்னா அப்போ உங்களுக்கே தெரியல, ஒரு 500 வாங்குறது பெரிய அமௌண்ட். ஆனா அது வந்து அந்த ஆசை பெருசாகி அதை வளர்த்தே தீரணும்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கோம். இவ்வளவு ஃப்ளோரான் வச்சிருக்கீங்க? ஆமா அதோட ஆசை தான் வச்சுக்கோங்களேன். உங்க ஃபார்ம்ல எவ்வளவு ஃப்ளோரான் இருக்கும்? இப்ப ஒரு 150-200 இருக்கலாம். 200 ஃப்ளோரான் அட் a டைம்ல வச்சிருக்கீங்க? ஆமா எல்லாம் ஒரு ஆசை தான் வைங்களேன். உங்களால சின்னதுல அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால இது ஆரம்பிச்சேன். ஆமா. அப்ப பிரைசிங் உங்ககிட்ட எந்த மாதிரி இருக்கும்? பிரைசிங் வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 35 ரூபாயில இருந்தே இருக்கு. குட்டி 35 ரூபாயில இருந்து இருக்கு. ஒரு ஹெட்டோட இருக்க ஃப்ளவரான் பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட இருக்கு. 500 ரூபாயில இருந்து. ஆமா. அது நல்ல கம்பல்சரி நல்ல ஹெட்டோட நல்ல குவாலிட்டி இருக்க மீன் தான் நம்ம வந்து வெளியே போகும். நம்ம ஃபார்ம் நம்ம வீடியோ போட்டுருப்போம்னு நினைக்கிறேன், நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம மெயின் ஃபார்மோட மந்த்ராவே அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஹை குவாலிட்டியில. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹெட்டோட இருந்தா தான் ஃபார்ம் விட்டு மீன் வெளியே போகும். ஹெட் இல்லாம இருக்குது என்ன பண்ணுவீங்க? அது நம்ம வச்சுக்குவோம். நம்ம ஒரு தோட்டம் இருக்கு, அங்க ஒரு தொட்டி இருக்கு, அதுல நம்ம போட்டு வச்சுக்குவோம். ஒன்னா போட்டு வச்சுப்போம். நம்ம நமக்கு ஒரு அதுக்கு நல்லா இருக்கும். ஒரு நாள் போய் ஃபீட் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பரா இருக்கும். சரி ப்ரோ. இப்போ ஃப்ளோரான்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? ஓகேங்க. நம்ம கம்ஃபா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ ரீசெண்டா வந்து கம்ஃபா வந்து எடுத்திருக்கோம். அது மாதிரி இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி ஃப்ளவரான்ஸ் இருக்கு ரெட் சில்லில. அப்புறம் எவ்வளவு நாள் பண்றீங்க? கம்ஃபா இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ரீசெண்டா. புதுசா தான் பண்ணுறோம். ஆனா ரொம்ப நாள் ஆசை கம்ஃபா பண்ணணுமே. கம்ஃபா இப்போ நம்ம ஃப்ளவரான் பண்ணணும்னு ஆசை. அது கொஞ்சம் பிரைஸ் அதிகம். அதை விட கம்ஃபாங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகம். அதையுமே அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்ல குவாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ உள்ள வந்து இறங்கி அது ஒரு ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கோம் கம்ஃபால. சரி ரைட். ஓகே ப்ரோ. கம்ஃபாஸ் இருக்கு, எஸ்ஆர்டிஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு? இது தாய் சில்க் இருக்கு நம்ம கிட்டங்க. அதே மாதிரி வந்து கேஎம்எல்ஸ் இருக்கு, ரெட் கேஎம்எல் இருக்கு. இந்தியன் பீடுங்களா இல்ல இம்போர்ட்டடுங்களா? ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. இந்தியன் பீடு இருக்கு, இம்போர்ட்டட் இருக்கு. ஆனா மெயினா இம்போர்ட்டட் வச்சிருக்கோம். மெயினா இம்போர்ட்டட் இருக்கு. சரி. இந்தியன் பீடு அப்ப வந்துச்சுன்னா எது இந்தியன் பீடு சொல்றீங்களா? ஓகே கண்டிப்பா சொல்றேன். சரி ரைட். இப்போ எனக்கு கம்ஃபாஸ் தான் பிடிக்கும். கம்ஃபாஸ் தான் ஆரம்பிக்கலாம். ஓகே பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம இப்போ எடுத்தனால கம்ஃபாஸ் இருக்கு. கம்ஃபாக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போலயே லைட்லாம் பயங்கரமா வச்சிருக்கீங்க. இது ஆக்சுவலா ஒரு மாதிரி ஷோ டேங்க் மாதிரி வைங்களேன். இப்போதைக்கு நம்ம ஆளுக்கு தான் ஸ்பெஷலா இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்காக இது இருக்கிறதுல இப்போ இதான் எக்ஸ்பென்சிவானது உங்களுக்கு? ஆமா இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவான இருக்குது இப்போதைக்கு. ஓகே. எல்லாமே F2 கம்ஃபாஸ். ஆக்சுவலா இது வந்து நேத்து தான் நமக்கு வந்துச்சு. நம்ம நேத்து வந்த மீன் இது எல்லாமே. ரெடி ஆயிருக்காதுங்களே? ரெடி ஆகல. இன்னுமே வந்து ரெக்கவர் ஆகல ஃபிஷ். ஓகே ஓகே. இன்னும் வந்து நமக்கு ரெக்கவர் ஆகாதனால தான் இருக்கு. ஆனா ஒரு சிலது வந்து இப்பவுமே வந்து ஒரு வித்தின் 1 டேல வந்து நல்லா ரெக்கவர் ஆன, நல்லான்னு சொல்ல முடியாது, அதோட பொட்டன்ஷியல் காமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்லாவே ஒரு நிமிஷம் நல்லாவே பாத்தீங்கன்னா அதோட பொட்டன்ஷியல் வந்து காமிக்குது. இப்போ கம்ஃபாஸ் வந்து உங்ககிட்ட பிரைசிங் எந்த மாதிரி இருக்கும் ப்ரோ? நம்ம இப்போதைக்கு இந்த குவாலிட்டிக்கு வந்து 2000ல இருந்து இருக்குங்க. 2000ல இருந்து 5000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல வந்து நம்ம சொல்லியிருந்த ஒரு வார்த்தை அஃபோர்டபிள். இந்த மீன் எவ்வளவு வரும்? 2000 வருமா? இல்ல இது வந்து அந்த 2000 இந்த ஸ்டார்ட்ல 2000ல இருந்து 5000 வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ 5000 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு.
நம்ம ஃபியூச்சர்ல என்ன பிளான்னா இதை விட கம்மியா பண்ணலாம், அஃபோர்டபுளா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. நல்ல குவாலிட்டியில அஃபோர்டபுளா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்கு. பட் இப்போதைக்கு இருக்கிற குவாலிட்டில இந்த பிரைஸ் ரேஞ்சிங்ல இருக்குங்க. நல்லா டியூவல் டோன்ல. ஆனா ஒரே நாள் தான் ப்ரோ வந்து, ஒரு நாள் தான் ஆச்சு. நல்லா மீன் வந்து பாத்தீங்கன்னா இதாயிட்டு இருக்கு. இது பிடிச்சு காட்டுங்க. ஓகே. இதுவுமே பாத்தீங்கன்னா நேற்று இந்த அளவுக்கு ஹெட் இல்ல, ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹெட் வந்து பாப் ஆயிருக்கு. பட் இன்னுமே அது நல்லா வரும் ரிசல்ட். கலரேஷன்லாம் ஒன்னும் காமிக்கல அது. ஓகே. நல்லா ராப்டைலோட சூப்பரா இருக்கு பாருங்க. ரெடி ஆகலன்றீங்க, வந்து ஒரு நாள் ஆகுதுன்றீங்க. இந்த கண்டிஷன்ல சேல் பண்ணுவீங்க? நோ இது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு பண்ண நீங்களே வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறதுனால கொடுக்க மாட்டோம். அது என்ன ரீசன்னா வியாபாரம் பண்ண தெரியாத பிள்ளையா? பரவாயில்லைங்க, அப்படி பண்ணணும்னு இல்ல. ஏன்னா கஸ்டமரோட நான் தான் சொல்லியிருக்கேன்ல. சரி, அப்ப இன்னும் எத்தனை நாள் கழிச்சு இத ஒரு மினிமம் ஒரு 15 days 15 நாள் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி க்ரூம் பண்ணி தான்? ஆமா, க்ரூம் பண்றதை விட அது என்ன பண்ணுது, நல்லா இருக்கா, ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடுதா, இல்ல அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, ஏதாவது சிக்கா இருக்கா, எல்லாமே நம்ம 1 வீக்ல வந்து தெரிஞ்சிடும். 1 வீக்ல 2-3 daysல தெரிஞ்சிடும். ஒரு இதை வந்து இப்ப குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க? குவாரண்டைன் கூட சொல்லலாம். நீங்க வந்தனால உங்களுக்கு காமிக்கிறோம். ஏன்னா உங்களுக்காக எப்படி சொல்லுறீங்க, வந்தனாலதான் இது ஃபர்ஸ்ட் டைம் கம்ஃபாவே காமிச்சிடறேன்னு வைங்களேன். இதான் முதல் டைம் உங்க ஃபார்ம்ல கம்ஃபாவே இப்பதான் ரெடியா இருக்கு. சரி, ரைட் ப்ரோ. இப்ப அடுத்து இந்த அஃபோர்டபுளா வந்து 500ல ஹெட் பாப்ஸ் தரேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா அது காட்டுறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஹெட் பாப்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலா ஹெட் பாப்ஸ் வந்து எங்களால உண்மையில கொடுக்க முடியல. ஓப்பனா சொல்ல போனா அவ்வளவு மூவ்மெண்ட். ஹெட் பாப்ஸ் வந்து பயங்கர மூவ்மெண்ட். ஏன்னா நம்ம இம்போர்ட்டட் ஹெட் பாப்ஸே கொடுத்துட்டு இருக்கோம். இம்போர்ட்டட் ஹெட் பாப்ஸ்னா நம்ம இம்போர்ட்டட் ஹெட் பாப்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறது. எப்படின்னா அது ஃப்ரை எடுத்து நம்ம க்ரூம் பண்ணி சைசிங் பண்ணி அது கொடுக்குறோம். இதுமே பாத்தீங்கன்னா டைம் எடுக்கும்ன்றீங்க. டிமாண்ட் அதிகமா இருக்கு, டைம் ஆகுது. நம்ம கண்டிப்பா வந்து ரெகுலரா கிடைக்குமான்னு தெரியல. குவாலிட்டிஸ் 500 ல இருக்கு. இதுமே வந்து இன்னும் நல்லா வரும். டியூவல் டோன்ல. இது டெய்ல கொஞ்சம் இது கட் ஆயிருக்கு, குட்டில எல்லாம் இது பண்ணி இன்னும் டியூவல் டோன்ல ரெசார்ட் டியூவல் டோன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். டியூவல் டோன் இந்த மாதிரி குவாலிட்டில பேக்ல இருக்கு. ஆமா ரெட்ல இருக்கு. சோ சைஸ் ஆறப்ப இன்னும் 500 to 800 ரேஞ்சில வந்து நமக்கு குவாலிட்டி பொறுத்து இருக்கு. ஆனா கன்ஃபார்ம் ஹெட் இருக்கும். நல்ல பால் ஹெட் இருந்தது தான் நம்ம பண்ணோம். ஓகே. இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இம்போர்ட்டட் எஸ்ஆர்டி சொல்லியிருந்தேன்ல, அவங்க இவங்க எல்லாமே இருக்கு. எல்லாமே இம்போர்ட்டட் தான். இம்போர்ட்டட் எல்லாமே இம்போர்ட்டட் தான் கம்ப்ளீட்டா. ஓகே. இந்த மாதிரி ஒரு 3.5 இன்ச் மீன்லாம் என்ன ரேட் வருது? 1400 இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. 1400. ஓகே. அதுவுமே ரெடி பண்ணி தான் கொடுப்போம். நம்ம ஆல் ஃபுல்லா பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு நார்த்லாம் கிடையாதுங்களா? நார்த்தும் பண்ணலாம். நம்ம இப்போதைக்கு தமிழ்நாடு இப்ப எங்க கேட்டாலும் இந்தியா ஃபுல்லாவே பண்ணலாம். இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ட்ரெயின் த்ரூ ட்ரெயின் அதே மாதிரி இதுலயே வைக்கலாம். இப்போ 1400 ரூபாயில வந்து இந்த மாதிரி எஸ்ஆர்டிஸ் உங்ககிட்ட இருக்கு? ஆமா. இம்போர்ட்டட் எல்லாமே இம்போர்ட்டட். ஓகே. சரி, ரைட் ப்ரோ. இதுக்கு கூட இன்னும் குவாலிட்டி வேணும் அப்படின்னா என்ன மாதிரி மீன் இருக்கு? அதுக்காக நம்ம செல்லக்குட்டிக்கு ரெட் கேஎம்எல்ஸ் இருக்காங்க. இது வந்து நம்மளோட இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். இந்த ஃபிஷஸ் ஏன் ஃபேவரட்னா இது நம்ம க்ரூம் பண்ணது. இந்த ஃபிஷஸா இல்ல ஸ்பெசிஃபிக்கா இது? இந்த மாதிரி நம்ம இந்த செட் ஃபிஷஸ் பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கும், சூப்பரா வந்திருக்கும். ரெட் கேஎம்எல்ஸ் இது இம்போர்ட்டட். நம்ம சொன்ன இம்போர்ட்டட் ஹெட் பாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நம்ம க்ரூம் பண்ணதுதான். அப்ப ஹெட் பாப்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி ரிசல்ட் கண்டிப்பா வரும். இந்த மாதிரியே வரும். இந்த டேங்க்ல பாருங்க லைட் எதுவுமே கிடையாது. ஆனா சூப்பரா இருக்கும் குவாலிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி மீன் தான் இங்கிட்டு இருக்கோ? அந்த மாதிரி மீன் நிறைய இருக்கு. ஓகே. அது இங்க இந்த லைன்ல இருக்கிறதெல்லாம் அதுதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரைசிங் எந்த மாதிரி போடுறீங்க? இது 1600 700 2000 வரைக்கும் இருக்குங்க. குவாலிட்டியை பொறுத்து. ஓகே. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் மீன். எனக்கு அதான் சொன்னேன், பர்சனலா எனக்கு வந்து நீங்க கேட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன் தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். இதெல்லாம் என்ன மீனுங்க? இது எல்லாமே நம்ம இந்தியன் பீட்ஸ். ஓகே. இந்தியன் பீட்ஸ் வந்து நம்ம இது. ஆனா இது வந்து இந்தியன் பீட்ஸ்லயுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம பிரைஸ் எடுத்து க்ரூம் பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே ரிசல்ட் வராது. கண்டிப்பா ரிசல்ட் கம்மியா கிடைச்சிருக்குங்களா? அப்படின்னு இல்ல, வந்ததெல்லாம் கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் மிச்சமானது இங்க இருக்கு. ஆமா. ஓகே. அடுத்து வேற எங்க ப்ரோ இருக்கு? ஃப்ளவரான் வந்து நம்ம ஃப்ரைஸ் இருக்கு. நம்ம ஃப்ரைஸ் வந்து நம்ம பார்க்கவே இல்லைல்ல. இது வந்து இங்கி ஃப்ரைஸ் இருக்கு, இதுல இருக்கு. 35 ரூபா நீங்க அது? ஆமா, இதுதான் எல்லாமே. 10 பீஸ் எடுக்கணும். 10 பீஸ் எடுத்தா 349. 5 பீஸ் எடுத்தா 249. அது என்ன ஒரு ரூபாய்? அது வந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, யாருக்குமே தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஓகே.
சரி இப்போ 10 ஃப்ரைஸ் 35 ரூபாய்க்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரை கொடுங்க, நான் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நேர்ல வந்து இல்ல ப்ரோ, நேர்ல ஏன் வந்து இல்லன்னா நமக்கு அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம், ஒரு இது பண்றோம், எங்களோட இது சொல்றேன் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஈவன் இப்ப நேர்ல வந்து கவர்ல கட்டி கொடுத்தா போதும் இல்ல காதா, நம்ம என்னன்னா கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஒரு ஃப்ரை கூட நம்ம வந்து ஈவன் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நம்ம ஷிப்மெண்ட் கூட அனுப்பிட்டு இருந்தோம் ஒரு ஃப்ரை. ஆனா வந்து இப்போ ஏன் பண்றதுன்னா நம்ம ஷிப்மெண்ட் அனுப்பாத ரீசன் வந்து நம்ம பாக்ஸ் போட்டு அனுப்புறது, நம்ம டிராவல் பண்ணி ஒரு கொரியர் போடுறோம்னு வைங்களேன், எல்லாமே வந்து அந்த ஒரு ஃப்ரைல வர பெருசா பிரைஸ்ல வந்து ஒரு ஃப்ரையே கொடுக்கறது இல்ல. எடுத்தா மினிமம் 5 தான். ஆமா. ஓ 5 மினிமம் 5. ஓகே சரி ரைட் ப்ரோ. அடுத்து வந்து என்னோட எல்லை. உங்களோட எல்லை, நீங்க தான் அதுக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டருக்கு. ஆனா நல்லா எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. பிளாஸ்டிக்குங்களா? இது பிளாஸ்டிக் தான். ஏன் பிளாஸ்டிக்னா ஒன்னும் இல்ல, உடைச்சிருவோம் நாங்க, அவ்வளவுதான், வேற இதுக்கு ரீசன்லாம் இல்ல. என்னோட இது நீங்க முத மேல ஃபார்ம் ரூம் போட்டேன், எவ்வளவு கிளாஸ் உடைச்சேன் தெரியுமா? 6 கிளாஸ் தான் வச்சிருந்தீங்க. புரியல? 6 கிளாஸ். அத்தனை உடைச்சேன். பார்ட்டிஷன் கிளாஸ் எல்லாம் எடுத்து கழுவுறதுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சேன். ஆமா, அதனால அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வச்சிருக்கோம். இது வந்து இம்போர்ட்டட் ஃபுல் மூன் பீட்டாங்க. மீன் எல்லாமே நல்லா பயங்கர சைஸா இருக்கு. 5.5 to 6 சென்டிமீட்டர் இருக்கும். இன்ச்சுன்னு சொல்றேன், 6 சென்டிமீட்டர் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். குவாலிட்டி வந்து இது இம்போர்ட் பண்ணி எடுத்ததா. ஓகே, இது எப்படி ரீட்டைல்? இது ஹோல்சேல் மட்டும் தான் ப்ரோ. பீட்டாஸ் ஹோல்சேல். பீட்டா ஹோல்சேல் தான். ஃப்ளவரான் அப்ப ஹோல்சேல். ஃப்ளவரான் ஹோல்சேல் பண்ற அளவுக்கு நம்ம கெபாசிட்டி இல்ல. ஓகே, இடம் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல வந்து ஃபுல்லா அடிக்கி வச்சிருக்கேன் இது ஃபுல்லாமே. ஆனா ஃபைட்டர் வந்து நம்ம எடுத்தோம், முடிஞ்சது. இன்னும் நெக்ஸ்ட் பேட்ச் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம மினிமம் அது வந்து 10 பீஸ் எடுத்தா கொடுத்துட்டு இருக்கோம். 10 பீஸ் வந்து 80 ரூபீஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். மினிமம் நீங்க எடுத்துட்டு அதிகமா எடுத்தீங்கன்னா 50 பீஸ் எல்லாம் எடுத்தா 60 ரூபாய் கொடுத்துடலாம். இப்போ ஃபைட்டரும் ஃப்ளவரான் ஃப்ரைஸும் மட்டும் ஹோல்சேல் தான். ஆமா, ரீட்டைல் கிடையாது. ஓகே, ஃப்ளவரான் ஹெட் பாப்ஸ், பெரிசிஸ் ஃப்ளவரான் எல்லாமே ஒரு பீஸ்னா கூட எடுத்துக்கலாம். இதுமே நம்ம வந்து அனுப்பிட்டு ரீட்டைல்னா அந்த 10 பீஸ் எடுத்தா நம்ம ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நமக்கு பெஸ்ட் மூவிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ளவரான் வந்து எல்லாமே போகும். பிரைஸ் வாரம் 1 பீஸ் போடுது. நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படியா? ஆமா, நீங்க வந்து 1 பீஸ் 2 பீஸ் கேக்குறீங்களா? எல்லாமே இப்ப பசங்க எப்படின்னா 10 பீஸ் எடுக்கிறாங்க. இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாத்தீங்கன்னா, சின்னதுல அடம் பிடிச்சு ஒரு கரெக்ட். ஆனா இப்ப வந்து பசங்க வந்து தெளிவா இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காங்க. ஒரு மீன் எடுத்தா ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு, ஒரு மீன் எடுத்தா வந்து ஹெட் வராது, அவங்க வளர்த்து வேஸ்டா போகுதுன்னா அவங்களே நிறைய பேர் சஜஷன் சொல்றாங்க. நீங்க சின்ன பசங்களுக்காக சொல்றீங்க, அது 10 பீஸ் எடுத்தா ஒரு 2-3 ஹெட் மினிமம் சொல்றேன், 2-3 வந்துரும். நானும் சின்ன பையன், நான் எனக்காக தான் சொல்றேன். ரைட்டுங்க. இது மான்ஸ்டர் டேங்க். இது வந்து நம்ம ஹாபிக்காக செட் பண்ணிருக்கோம், சும்மா ஆசைக்கு உங்களுக்கு. ஆமா, இது அரவணா இருக்கு, பாக்கு இருக்கு, ஆஸ்கர், பேரட், அப்புறம் பாக்குல இது. ஆமா, வைல்ட் பாக்குனா அது அல்பினோ கிடையாது. நான் அல்பினோ வச்சிருக்கேன். தெரியும். உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இது வந்து ஸ்னேக் ஹெட். ஓ, ஸ்னேக் ஹெட் இருக்கா? ரைட், மலபார் ஸ்னேக் ஹெட். ஆனா ஸ்னேக் ஹெட் வந்து ஒன்னா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல, நல்லா இருக்குங்களே. ஆனா ஒண்ணும் பண்ணிக்கிறது இல்ல. ஃபியூச்சர்ல பெருசானா என்னன்னா மத்த மீன் எல்லாம் கடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஃபில்ட்ரேஷன் எந்த மாதிரி வச்சிருக்கீங்க? இது வந்து நம்ம நார்மல் ஃபில்டர் தான், நம்ம செட் பண்ணதான் வைங்களேன். பெயிண்ட் வாலி தான். பெயிண்ட் வாலி தான். இதுல வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சிருக்கோம், செராமிக் ரிங் போட்டிருக்கோம், அப்புறம் ஸ்டோனு. ஓகே, கீழ இருந்து நம்ம இது என்னன்னா தண்ணி எடுத்து நம்ம கீழ இருந்து அப்படியே லேயர் பை லேயரா. ஆமா, லேயர் பை லேயரா இதாயிட்டு வரும். ஃபில்டரே உள்ள கொட்டிரும். ஆமா. சரி, ரைட் ப்ரோ. இது வந்து ஃபில்டர். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டெயில் கேட்ஃபிஷ் இதெல்லாம் இருக்கு. மார்ஸ் இது நம்ம சும்மா ஹாபிக்காக வச்சிருக்கோம்னு வைங்களேன். ஆனா இப்போ இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு காமிக்காத ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இங்க பாருங்க, டாய் சில்க் போறாத சில்க் மட்டும் இல்ல, சில்கோட குவாலிட்டி பாருங்க. பரவாயில்ல, தாய் சில்க் இத்தனை வச்சிருக்கீங்க. நல்லா. ஆமா, இதை பிடிச்சி காட்டுறீங்களா? ஓகே. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா சின்னதான், இவ்வளவுதான் இருக்கும். என்னோட விரல காமிங்களே, ஒரு 2 காயின் வச்சோன்னா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதோட 1.5 இன்ச் இருக்கும்ல, 1.2 இன்ச் ஆளோட சேர்த்தா. ஆமா, அதோட ஹெட் குவாலிட்டி பாத்தீங்களா? மெயினா நம்ம குவாலிட்டி தான் ப்ரோ பாக்குறோம். ஈவன் நான் உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. இன்னொரு ஹெட் பாப் பிரைஸ் வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம் க்ரூமிங்க்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கல. என்னன்னா இந்த பிரைஸ் இது வந்து ஆக்சுவலா இப்ப வந்து இப்படி இருக்கு. ஓகே, ஆனா இவனுக்கு தான் வந்து ஃபியூச்சர்ல நம்ம அந்த ஒரு ரெட் கேஎம்எல்ல காமிச்சு தெரியுமா, அந்த மாதிரி வர பீஸ் இவனுக்கு தான். இந்த பேட்ச் எடுத்து தான் க்ரூம் பண்றது. ஆமா, இந்த பேட்ச் தான். இந்த சைஸ்ல கேட்டிங்கனா நீங்க கொடுப்பீங்க? இல்ல கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதுல நமக்கு தெரியாது, இதுல ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஆனா வரும், எங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் நீங்க வாங்கும்போது ஓகே, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த பீஸ் தர மாட்டோம். கேஎம்எல் மாதிரி மாறும், தர மாட்டீங்களா?
கண்டிப்பா. ஏன்னா எங்களுக்குமே ப்ரோ என்னதான் எனக்கு நான் கடவுள் இல்ல எல்லா மீனுமே ஹெட் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, ஆனா வரும் எப்படின்னா ஒரு 50 மீன் இருந்துச்சுன்னா 45 வந்துரும். ஆனா கஸ்டமருக்கு போறது அந்த 5ல 1 போயிருச்சுன்னா ஓகே ரிசல்ட் வர வச்சு அப்ப ஹெட் பாப்பானாதான் கொடுக்கலாம். சரி ஓகே அதுதான். ஏன்னா இன்னொன்னு என்னன்னா ப்ரோ, இப்ப கொடுத்தாலும் அதே பிரைஸ் தான், அப்ப கொடுத்தாலும் அதே பிரைஸ் தான். அதனால இந்த மீன் ஒர்த்தியா உங்களுக்கு தெரியும். ஆமா இப்ப நான் அதே பிரைஸ் தான் நான் ஹெட் இப்ப பண்ணி 500 600 கொடுக்குறேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு சைசிங்க்கு போட்டிருக்கீங்க, சைசிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து கொடுத்துருவோம். அதான் 500 600 கொடுத்தனா நீங்க இப்ப கேட்டீங்கன்னா அந்த 500 600 சொல்லுவேன். அந்த ஹெட் வந்ததுக்கு அப்புறம் அதே தான் சொல்லுவேன். நீங்க அப்போ அதையே எடுத்துக்கலாம்ல. கரெக்ட் தானே. சில்க்லாம் சாரி சில்க் அதெல்லாம் எவ்வளவு போடுறீங்க? சில்க் வந்து இப்போதைக்கு க்ரூம் பண்ணி தான் தரணும். என்ன பிரைசிங் இருக்கலாம்? ஒரு 1000 மினிமம் 1000ல இருந்து இருக்கு. சைசிங் பண்ணி நல்லா போட 1000 ரூபாயில இருந்து கொடுப்பீங்க. ஆமா ஆனா நல்லா இருக்கும். நீங்க குவாலிட்டி நான் சொல்ல வேண்டியது இல்ல, நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்ல. ஏன்னா சில்க் வந்து நம்ம எடுத்ததே கொஞ்சம் நம்ம எடுக்கிறத விட ஒரு 2 மடங்கு அதிகமா கொடுத்தா எடுத்தோம். சில்கோட வேல்யூ அதிகம். ஆமா சில்கோட வேல்யூ அதிகம். அதுக்கான ரிசல்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனா இப்போ உங்க ஃபார்ம்ல இருக்கிறதுல வேல்யூ அதிகம்னா கம்ஃபாவா சொல்லலாம். கம்ஃபா தான் சொல்லலாம். ஓகே. இன்னொன்னு நம்ம இப்ப இந்த தாய் சில்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கு, நீங்க இதை காமிங்க. இது நல்லா இருக்குது. தாய் சில்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஏன்னா டேங்க் எல்லாம் நம்ம கிளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணனால. இந்த மாதிரி மீன் என்ன ரேட் வரும்? தாய் சில்க் கொஞ்சம் இந்த மாதிரி 2000 மேல போயிரும் ப்ரோ. 2000 தாய் சில்க்னால. ஏன்னா இந்த குவாலிட்டியில தாய் சில்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம். மினிமம் 2000 மேல போயிருது. இந்த சைஸ்ல ஒரு 4 இன்ச் எல்லாம் போயிட்டா அந்த இதுல இருக்கு. ஹோல்சேல்லே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு 10 மீன் 20 மீன் 30 மீன் எடுத்தாதான் எஸ்ஆர்டி தாய் சில்க் ஒண்ணு கிடைக்குது. ஸோ அப்படிங்கும் போது அதோட காஸ்ட் அந்த மாதிரி தானே இருக்கும். இது பிரைஸ் தான் இங்கேயுமே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. என்ன பிரைஸ் இது? இது நான் கேட்க மறந்துட்டேன். இது எஸ்ஆர்டி இருக்கு, கேஎம்எல் இருக்கு, ஜிபி இருக்கு. ஜிபி பிரைஸும் இருக்கா? ஜிபி பிரைஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அதுதான் ஜிபி பிரைஸ். ஆமா ஆமா. ஜிபின்ற சொல்லாம நம்ம சொல்லாம விட்டுட்டோம். ஓகே. இதெல்லாம் ஜிபி பிரைஸ். ஆமா இது எல்லாமே ஜிபி பிரைஸ் தான். ஓகே. பேரண்ட் நல்ல பேரண்ட் தான். அது எல்லாமே நம்ம இப்போ ரேட் ஏன் கம்மியா கொடுக்குறோம்னா நம்ம முன்னாடி சொல்றது அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்ல குவாலிட்டி கொடுக்கறதுக்காக தான். இவனுங்க வந்து நம்ம செல்லக்குட்டிக சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு வச்சிருக்கோம். பாக்குற மாலிலாம் வச்சிருக்கீங்க. நான் பலூன் மாலிலாம் வளர்த்துட்டு இருப்பேன். அது மாதிரி நீங்க இந்த மாலி இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்களா? எல்லாம் போலார் பேரட் சொல்லியிருந்தீங்களா? அதெல்லாம் இருக்கு. போலார் பேரட் இருக்கு, நார்மலும் இருக்கு, அல்பினோ இருக்கா? அல்பினோ இருக்கு, ப்ளூ இருக்கு. ஓகே. இது நம்ம ப்ரீடிங் பேரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. பேர் செட் பண்ணி. ஆமா கன்ஃபார்ம் ப்ரீடிங். ஆமா மேல் ஃபீமேல் போட்டு அது குட்டி போட்டு ப்ரீட் ஆனா மட்டும் தான் கொடுப்போம். ஒரு சிலது எக் வைக்கும் ஆனா ஃபெர்டைல் பண்ணாது. ஆனா நம்ம வந்து அது எக் வச்சு ஃபெர்டைல் பண்ணி கொடுக்குற மாதிரி அதுக்கு ஒரு தான் டேங்க் செட்டப்பே ஃபுல்லா போட்டுருக்கோம். போலார் பேரட் குட்டிங்க இருக்குங்களா? குட்டிங்க இங்க இருக்கு. இதெல்லாமே நம்ம செட் பண்ணி எடுத்தது தான். நான் பெருசா ப்ரீடிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணல, சும்மா போட்டு எடுத்தது. அதாவது நம்ம இப்ப இவங்களுக்கு கஸ்டமர் கொடுப்ப செட் பண்ணுவோம்ல, அந்த பேர் இப்ப வச்ச குட்டிக்கு தான் எல்லாமே. ஓகே ஓகே. இந்த போலார் பேரட் செட்டப் இப்படிதான் போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா பிரீட் பண்ற ஐடியா இல்லையா? ஃப்ளவரான் பிரீட் பண்ற ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கான பேரண்ட் எடுக்கிறதுக்கான இதுல நம்ம இல்ல, பட்ஜெட் இல்ல. நம்ம எடுத்தா ஒரு குவாலிட்டியான பேரண்ட் எடுக்கணும். ஓகே. அந்த போலார் பேரட் செட் பண்ணிருக்கோம். இதுல பிரீட் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து மேல் ஃபீமேல் எப்படி பார்த்து போடுறீங்க? மேல் வந்து ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த வயித்துல வந்து பிரவுன் கலர்ல இருக்குங்க. ஓகே. மேல் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கும். இன்னொன்னு மெயினா பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல ஃப்ளவரான்ல ஓடுறது வந்து இந்த எஸ்ஆர்டி இம்போர்ட்டட் தான். எஸ்ஆர்டி தான் மெயினா இம்போர்ட்டட்ல வந்து நல்ல மூவ்மெண்டா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 3 to 4 இன்ச்செல்லாம் இருக்கும். நல்ல பால் ஹெட் இருக்கும். இது ஆக்சுவலா நம்ம வந்து பெருசா நம்ம எப்படி சொல்றது ஸ்பேஸ் எதுவும் கொடுக்கல. ஸ்பேஸ் கொடுக்காம நல்லா ரிசல்ட் இருக்கும். இன்னும் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து நல்லா ஒரு அதுக்கு டேங்க் சைஸ் எல்லாம் தண்ணியில டிடிஎஸ் அதிகமோ. ஆமா ஏன்னா எந்த டேங்க் எடுத்து பார்த்தாலும் ஃபுல்லா கரையா இருக்கு. கரெக்ட். இன்னும் நீங்களே உங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்குறப்ப இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம இந்த கேன் தண்ணி எல்லாம் கொடுத்தோம்னா வேற லெவல்ல இருக்கும். டிடிஎஸ் கம்மியா இருக்கிற தண்ணி எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. எஸ்ஆர்டி இம்போர்ட் வந்து நல்ல மூவ்மெண்ட். என்னன்னா நமக்கு என்ன சொல்றது குவாலிட்டி சூப்பரா இருக்கணும். வைங்களேன் நம்ம கண்டிஷன் பண்ணி கொடுக்கறத ரீசன் வாங்குறதுக்கு வந்து போனா மீன் வந்து நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது அவ்வளவு சீக்கிரம். ஓகே. இல்ல இப்ப கம்ஃபாஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப எஸ்ஆர்டிஸ் தான் மெயின் பிசினஸ். நம்மளுக்கு மெயின் எஸ்ஆர்டி இம்போர்ட்டட் தான் ரொம்ப மெயின். நல்ல கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. பிரைஸ்க்கு அடுத்து அதிக குவாண்டிட்டி மூவ் ஆகுதுன்னா நம்ம எஸ்ஆர்டி சொல்லலாம். ஆக்சுவலா பிரைஸ் வந்து இந்த ஆஃபர் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த 10 பீஸ் வந்து 349 ரூபான்னு போட்டதுனால தான் பிரைஸ். ஆனா எஸ்ஆர்டிங்கிறது நம்ம கிட்ட எப்பவுமே ரெகுலரா போயிட்டு இருக்கு. நம்ம ஃபார்ம் வச்சதுல இருந்து மூவ்மெண்ட்னு கேட்டீங்கன்னா இந்த எஸ்ஆர்டி இம்போர்ட்டட் தான். நிறைய பேர் இந்த 1 ரூபா குறைச்சு போறதை ஃபாலோ பண்றீங்க. ஆமா ஆமா. நம்மளும் இந்த ட்ரிக்ஸை கத்துக்கிட்டாச்சு. அவ்வளவுதான் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. அவ்வளவுதான் போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் ஹெட்போல்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ஷார்ட் பாடி மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் பீஸ். ஓகே.
பாக்ஸ் பாடி மாதிரி நல்லா ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கும். இப்ப ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப டிரான்ஸ்போர்ட் எந்த மாதிரி நீங்க கார்போர்ட் பாக்ஸ்ல அனுப்புறீங்களா இல்ல தெர்மாகோல் பாக்ஸா? ப்ரோ ஆக்சுவலா கார்போர்ட் பாக்ஸ்ல அனுப்புறோம், தெர்மாகோல் பாக்ஸ்ல அனுப்புறோம். ஆனா ட்ரிபிள் லேயர் சேஃப்டி இருக்கும். வெளியே கார்போர்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக்கிங் வந்து ட்ரிபிள் கவர் வந்து போட்டு பேக் பண்ணிருப்போம். அதுக்கு உள்ள வந்து நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வச்சு தான் பிளாஸ்டிக் டப்பா இருக்குல்ல அதில் வச்சு கவர் பண்ணி டேப் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம இதுல கார்போர்ட் பாக்ஸ்ல வைப்போம். மேல வந்து நம்ம அந்த ஒயிட் டேப் ஒரு இது மாதிரி இருக்குல்ல அந்த சேஃப்டிக்காக அடிப்போம். தண்ணிலேக்காக இவ்வளவு சேஃப்டியா வரும். அதே மாதிரி லைவ் ஆன் கேரண்டி. ஓகே 100% ரீஃபண்ட். நீங்க மீன் வந்து இறந்துருச்சுன்னா நம்ம 100% வந்து நம்ம கைக்கு வர்றப்ப. ஆமா கைக்கு வர்றப்போ கைக்கு வந்து நீங்க கவர் எடுத்து பார்க்கும்போது மீனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது அன்பாக்சிங் வீடியோ எடுத்து அன்பாக்சிங் வீடியோ கன்ஃபார்ம் அது அன்பாக்சிங் வீடியோ நம்ம கொடுத்துட்டாங்க. பார்க்கறப்ப மீன் இறந்து போயிருந்துச்சு அது வீடியோ இருந்துச்சு அப்படின்னா 100% கொடுத்துடலாம். வீடியோ இல்லையோட சேர்த்தா ஷிப்பிங் சார்ஜ் தர மாட்டோம். ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஏன்னா எங்களுக்குமே தெரியல. அதேதான் நானும் பண்ணுவேன். நீங்க 100% சொன்னீங்களா அதனால கேட்டேன். கரெக்ட். மீனுக்கான 100% காசு கொடுக்கும். மீன் வந்து ஒரு மீன்னாலும் சரி 10 மீன்னாலும் இந்த மாதிரி 3.5 இன்ச் 4 இன்ச் மீன் 10 மீன் கேட்டாலும் கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கும் எஸ்ஆர்டி இம்போர்ட்டட் வந்து இருக்கும். ஆனா என்னன்னா நமக்கு நீங்க எனக்கு தெரிஞ்சு வீடியோ போடும்போது அந்த இது வந்து ரெடி ஆயிரும். நம்ம அதுக்குதான் இப்போ தீவிரமா அதுக்குதான் எக்ஸ்டெண்ட் பண்றது ஸ்டாண்ட் அதெல்லாம். ஆமா ரொம்ப தீவிரமா பண்ணிருக்கோம். குவாண்டிட்டி எவ்வளவு கொடுத்தாலும் கொடுக்குற மாதிரி ஃபியூச்சர்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மெயினா வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக தான் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்க நம்பர் கொடுத்துறேன், லொகேஷன் கொடுக்கலாமா டைரக்டா? கண்டிப்பா லொகேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போலாம். நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துறேன், லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் ஒண்ணும் இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நன்றி.